ஜெகஜனனி சுகமாயியாய் ஜெகஜனனி சுகமாயியாய் ஜெகஜனனி முத்தாள அம்மை வந்து முத்தாடுது
பூமாரி பொன்மாரி முத்தாளம்மா பூஞ்சை நீருக்கு நடந்தாரம்மா பூமாரி பொன்மாரி முத்தாளம்மா பூஞ்சை நீருக்கு நடந்தாரம்மா பைகளின் கரையோரம் பைகளின் கரையோரம் பைகளின் நன்றி நன்றி மாமா பாய் மாமா கொத்துமல்லிப்பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தாணி விளையும் சீமையுது மருது பாண்டிய சீமையுது இவர்கள் கொத்தாளும் பொன்னிலையும் பூமீது முக்குளத்தோர் பூமீது Thank you.
தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாழ்வுகளுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதுமே அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரையை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொறுக்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கையில் கொண்டு நல்லதொரு முறையில் இந்த நாடகத்தை அனைவரும் அமைதியாத்து கண்டுபிடிக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாடகங்களை தொடங்குகிறோம். நன்றி என்று எடுத்து வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. சரி, பப்புன்னு வந்து வாய்க்குள்ள வாய வச்சா நீங்க 4 பேரும் டப்பு டப்புன்னு அடிச்சிடணும். நீ வாய வச்சாத்தே 4 பேர் கூட பத்தாதரா. ஆமா, நீங்களும் 15 நிமிஷம் குமுறியில போறீங்க. நாடகம் நல்ல நாடகம். ஏன்னா எங்கெங்க வாய வைக்கணும் எங்கெங்க வாய எடுக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு சேராசு இருந்தா போதும் எனக்கு என்ன சாண மாட்டேன் மாமா. மனசுக்கு எத்தனை கஷ்டங்களாலும் சில விஷயத்தை சில பேர் தான் பகிர்ந்துக்கிற முடியும். என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா மாமா? அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு தான் ஓடும், அப்புறம் பிண்டாங்கி இல்லாம போயிடும். இந்த அங்கிட்டு கிளம்பிட்டா இடியாப்பம் பயத்தை புடுங்க நான் போட்டுக்கிட்டேன். அதாத்த இந்த இடியாப்பத்தை அவனும் வித்த வாடல நம்மளும் வாங்கின வாடு கிடையாது. அவன் வேண்டியும் அதே ஓட்ட போயிருயா மாமா. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே விடியிருந்து ஒரு பொழுதாத்தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு நல்ல பொழுதா விடியும், ஒவ்வொருத்தங்களுக்கு அன்னைக்கு பொழுது அமையாம போயிடும். ஆனா இன்னைக்கு நல்ல பொழுதாத்தான் எங்களுக்கு விடிச்சிருக்கு. அதே போல இந்த நாடகம் என்ன நாடகம் மட்டும் நான் சொல்லி ஆகணும். இது என்ன நாடகம்? முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் நடைபெற்ற ஒரு சிறப்பு மிகு திருமணம். வள்ளிக்கு முருகனுக்கு திருமணம். என்ன திருமணம்? 5-10க்கு காதல் திருமணம். முருகனே வள்ளிய வேணாம் வேணான்னு சொல்லி விரட்டி விரட்டி காதலிச்சுட்டாப்ல. இப்ப காதலிக்கிற தப்பா? அத்தத்தன்னு ஒரு கடவுள் 6 வீடுக்கு சொந்தக்காரரு. ஆமா, அவரே விரட்டி காதலிக்கிறாங்க. எல்லாம் சும்மா இருக்கிறாங்க, வழிய வருத்தடா பொம்பளைய. இங்க பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுது? பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் பின்னாடி லவ் பண்றப்ப விரட்டிக்கிறது தெரியும், வேற வழி கிடையாது. ஏன்னா முருகனே விரட்டி தான் லவ் பண்ணிருக்காரு. கடைசியில கல்யாணம் பண்ணிட்டார்ல, அப்படி கல்யாணம் பண்ணி எத்தனாவது கொண்டாட்டி? 2வது கொண்டாட்டியத்தை. முதல் கொண்டாட்டி நல்லா தான் அமைஞ்சிச்சு. ஆனா 2வது கொண்டாட்டியா இருந்தாலும் இப்படித்தான் விரட்டிட்டே தெரியணும். நிறைய பேர் இன்னைக்கும் பொண்டாட்டியா காதலிக்கிறான்னா அடுத்தவன் பொண்டாட்டியே விரட்டுறாங்க. இந்த மாதிரி ஆனா ஏழை பல்ட்டி முருகன் நானும் பெரிய வண்டியை ஓட்டினீங்க. சரி, நான் கேட்கிறேன், நீங்க கூட கொஞ்சம் வயசு பிள்ளைய லவ் பண்ணலாம் வைக்கலாம். சரி, இதெல்லாம் 80-90 தொட்டுருச்சு, இன்னும் பொம்பளை தெரியல. அவன் காதலிச்ச பொம்பளை கூட சுடுகாடு வச்சு ஏன் உள்ள போய் சேர்ந்து 80-95. மாமா, காதலுக்கு கண்ணு இல்லைங்க. காதலுக்கு கண்ணு இல்ல. காதலிக்கிறது தப்பே கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு பையன் காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்க, அவன் காலு தரையில நிக்காது, அவன் போன்ல சார்ஜ் நிக்காது, அவன் பரிசுல பணம் நிக்காது. ஆனா இந்த முண்டை மட்டுமே தெருவில் நிற்பான். இதுதான் காதல் படுத்துக்கிற பாடு. காதல் எப்படி இருக்குங்க? காதல் எப்படி இருக்கு? அல்லா சொல்றீங்களுக்கு காதல் வந்து கருப்பா உருண்டையா பிசு பிசுன்னு தாறு உருண்ட மாதிரி இருக்கும். நீ ஒட்டுனேண்டா அது உன்னை விடவே விடாது, இழுத்துக்கிட்டே தெரிய வேண்டியது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பேன் இருக்கு. இல்ல, ரொம்ப பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா போல இருக்குது. நீ உள்ள சீனை பிடிக்கிறப்பே தெரியுமா ஏதோ எச்சி பத்திரி வாங்கி தான் பிடிக்கிறேன். நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு நல்ல பிரச்சனை வராது. ஆமா ஆமா, வாழ்க்கையில எல்லா பேருக்குமே ஒவ்வொரு வித பிரச்சனை ஒவ்வொரு வித ரூபத்துல வரும். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல நாளா அமையுது. உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கங்க. இன்னைக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அப்ப உண்மையை சொல்ற கேட்டுக்கிட்டு அப்ப இதுவரைக்கும் தூரம் போய் தான் இது செய்தியில வந்தது மாமா. சீனாவுல ஒரே ஒரு பொம்பளை எத்தனை பேரை ஏமாத்தலாம்? யாராவது சொல்லுங்க. எத்தனை பேரை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தலாம்? 2 பேர் 3 பேர். அதாவது ஒருத்தி ஏமாத்திருக்கா 1600 பேர். ஒரு பொம்பளை சைனாவுல ஏமாத்துறது மட்டும் பத்தல, அவங்கள ரூமுக்கு கூட்டி போய் கண்டமானிக்கு இருக்க வச்சு அதை வீடியோ எடுத்து ஒரு வீடியோக்கு 2000 வித்துருக்கா சைனாவுல. நியூஸ்ல வந்ததுப்பா. ஏன்னா ஒரு பொம்பளை 1600 பேரோட நம்ம ஜாலியா இருந்திருக்கு. அந்த பொம்பளை எட்டுப்பா அந்த ஊரே அந்த மாகாணமே எயிச்சு வந்து கிடக்கான். செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். ஏன்னா காலம் ரொம்ப முத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. எல்லா பிரச்சனையும் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம், எல்லா இடத்துலயுமே ஆம்பளைய கொஞ்சம் சுதாரி பாருங்க, கத்துக்காங்க. ஏன்னா எங்கேயுமே ஆம்பளைகிட்ட மதிப்பு இல்லாம இருக்குது. ஆமா, இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு சில பேர் பொண்டாட்டி
பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. பாசம் வைக்கிறது தப்பு கிடையாது. கடைசியில அதுவே நமக்கு பெரிய ஆப்பா வந்து நிக்க கூடாது. ஏன் தெரியுங்களா? இப்படித்தான் ஒருத்தன் பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம் வச்சிருந்திருக்கேன். சரி. ரொம்ப பாசம் வச்சு அந்த பொண்டாட்டிய தாங்குன்னு தாங்கியிருக்கேன். தாங்கினாலும் இந்த நாசம்பத்து போறவே பொண்டாட்டிய தாங்குற விளக்கண்ண நீ ஒழுக்கமால வேலை வெட்டிக்கு போய் பொண்டாட்டிய காப்பாத்தணும். ஆமா. ஆனா இவன் வந்து சோப்பலாக்கி வேலை வெட்டிக்கு போகாத ஒரு உதவாக்கறேன். சரி. வேலைக்கே போக மாட்டா வீட்டுக்கு வந்து உக்காந்துருப்பேன். இந்த பொம்பளை பார்த்தா இப்படி இருந்தா குடும்பம் கெட்டு போயிடும். நம்ம வேலைக்கு போக மட்டும் இந்த பொம்பளை வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான். முரட்டு பொம்பளை. ஆமா. நல்லா தட்டுச்ச பொம்பளை. நம்ம வீடியோக்கார பொம்பளை வாசம் போட்டா அப்புறம் எனக்கு அதான் பிடிக்கும். அப்படி முரட்டு பொம்பளை வேலைக்கு போயிட்டு இவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா நம்மளும் வேலைக்கு போறோமே, நம்ம புருஷன்காரன் வீட்டிலேயே இருக்கானே, இவன் ஒழுக்கமா தான் இருக்கானா, என்கிட்ட ஊரு மேய போயிடறானான்னு இந்த பொம்பளை வேலைக்கு போயிட்டு ஒரு போன் அடிக்குது புருஷனுக்கு. எப்படி? கிர்ரிங் கிர்ரிங். ஹலோ சொல்றேன். ஏங்க எங்க இருக்கீங்க? வீட்டுல இருக்கேம்மா. நெசமா தானா? வீட்டுல இருக்கேன். என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. அலையில வீட்டை விட்டு வெளியேற முடியல. ஏங்க புழக்க வளத்துக்கு சரியில்லை. அப்ப நான் வீட்டுல இருக்கு. ஆமா, நீங்க தகத்துருவ 4 ஷிஃப்ட் அடிச்சு. வீட்டுல இருக்கேன். ஒழுக்கமா வீட்டுல இருக்கீங்க? ஆமா. நான் வேலைக்கு போனபடி என்கிட்ட ஊருமைய போலயே. இல்ல வீட்டுல இருக்கேன். அப்படியா? இப்ப இந்த வீட்டுல இருக்கேன்னு சொன்னது இந்த பொம்பளைக்கு சந்தேகம் கூடிருச்சு. ஏங்க நீ நல்ல ஆம்பளை வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்ற, செல்போனை கொண்டுகிட்டு நேரா அடுப்பாங்கரைக்கு போ. அடுப்பாங்கரைக்கு போய் மிக்சிய போட்டு காட்டு, அப்பதான் நம்புவேன் இருக்கான். எப்படி டெஸ்ட் பண்றாரு இவனும் பிள்ளை. அடுப்பாங்கரைக்கு செல்ல கொண்டு போய் மிக்சிய போட்டு காட்டுறான். நல்லா கேளுமா? பாத்தியாமா மிச்சி ஓடுற சத்தம் கேட்குதுல்ல? வீட்டுல தாமா இருக்கேன். வச்சுட்டாமா போனேன். சரி கோவப்படாதீங்க. ஒரு நாள் முடிஞ்சு வச்சா 2ஆம் நாள் போன் அடிக்கிறான். என்னம்மா இன்னைக்கு எங்க இருக்கீங்க? என்னம்மா நேத்தும் கேட்டு தொலைஞ்சேன், இன்னைக்கும் கேட்கிற. வீட்டுல இருக்கேன். உண்மையை சொல்லுங்க, எனக்கு டென்ஷன். ஆறா லூசு முண்டை, வீட்டுல இருக்கேன். மறுபடியும் போன வைக்காத நிறுத்தியா? என்ன போன? வீட்டுல இருக்க. ஆமா. எங்க நேத்து வரை இன்னைக்கு மிச்சம் போட்டு காட்டியா? இறங்க முடியாது. மறுபடியும் அடுப்பாங்கரைக்கு போய் 2ஆம் நாள் போட்டு காட்டுறேன். பாத்தியாடி? ஆமா. பச்சை தோண்டி போனேன். பாத்துட்டான். இங்க ஏதோ உங்களுக்கு பிரச்சனை முத்திருச்சு. 2 நாளா போன் அடிச்சு டெஸ்ட் பண்ண லூசு முட்டை. 3ஆம் நாள் போன் அடிக்காம நேர வீட்டுக்கே போயிட்டான். வீட்டுக்கு போய் கதவை திறந்தா வீட்டுல புருஷங்காரன ஆளை காணா. அவனும் உன்னைய மாதிரி சொரட்டை இருப்பானோ. மயங்கார மட்டும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டான். இந்த பொம்பளைக்கு புருஷனை காணாண்டது வெறி வந்துருச்சு. வீட்டுல ஆளை காணா. இப்ப சொல்லல ஒரு அப்பு. இந்த பொம்பளை கத்துன மயங்கார எல்லாத்தையும் சொல்லிவிட்டான். ஏமா என்னைய போட்டு அடிக்கிற முடிய எங்கடா வைப்ப என்னன்னே தெரியலமா. 2 நாளாவே நீ வேலைக்கு போன பின்னாடி அப்பா மிச்சிய தூக்கிக்கிட்டே வீட்டை விட்டு போயிடாருன்னு இருக்கான். இந்த முண்டை மிச்சிய தூக்கிக்கிட்டே தெரிஞ்சிருக்கான் பக்கத்துல. எங்கெல்லாம் பொண்டாடி கேட்கிறாளோ பிளக்ல சொல்லிய நீ சந்தேகப்பட லூசு முண்டை. ஒரு நாளைக்கு மிச்சம் இருக்கணும், ஒரு நாளைக்கு நீ கிரேண்ட் இருக்கணும். அப்பதான் இழுத்துக்கிட்டே தெரிஞ்சிருக்கான். என்னடா ஒருவேளை பெட்டிக்காரு பொண்டாட்டில சந்தேகப்பட்டு எங்க இருக்குன்னு கேட்டா ராமதாஸ்லாம் டெய்லி வப்பாட்டி வீட்டுக்கு போறப்ப பெட்டியை தூக்கிட்டு திருவாப்ல. அந்த வண்டி வேணாம், வப்பாட்டி வைக்கிறது ஆபத்துல போய் முடிச்சிடும். தாண்டிட்டான். சேனகார கிளம்ப மாட்டேன் வச்சு தாண்டிட்டான். வப்பாட்டி தாண்டிச்சியா? இல்ல வப்பாட்டிய வச்சு தாண்டிட்டேன். இவனு நானும் ஒரு தொழிற்சொல்லு சொல்ல வந்திருக்கீங்களா? முருகன் வப்பாட்டி கிப்பாட்டி வச்சுக்கிட்டுறாராம்ப்பா. வப்பாட்டி சரி, அது என்ன கிப்பாட்டி? 3வது ஆளு பொண்டாட்டிக்கு தெரியாம வச்சுக்கிறது வப்பாட்டி. வப்பாட்டிக்குமே தெரியாம வச்சுக்கிறது கிப்பாட்டி. நிறைய பேர் கிப்பாட்டிலும் புலக்குழந்தை ஓடிக்கிட்டே இருக்குது. மாமா இதுல நான் ஏன் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றது, இதெல்லாம் வந்து பெண்களுக்கு நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க. பிள்ளை என்னை பத்தி ஆத்தாக்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. இந்த நாட்டின் கண்கள் பெண்கள். ஏன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நாடே தாய் நாடுன்னு பேர் வச்சிருக்காங்க. தாய்மைக்கு எப்பயுமே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முதலிடம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா பெண்களை வந்து நம்ம பெண்களை பார்க்க மாட்டோம், குலசாமியா பார்க்கிற நாடு நம் தாய் நாடு. அப்பேற்பட்ட முறையில இந்த தாய்மார்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை ஏதோ என்னால முடிஞ்சளவு நான் தீர்த்து வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்னை பெற்ற ஆத்தாக்க நான் சொல்ல கொஞ்சம் 1 நிமிஷம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா உங்க குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கும். நல்ல வார்த்தை சொன்னா கேட்காம இருக்க போறாங்க. அக்கா நல்ல விஷயத்த கேட்டுக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் ஏன் பின்னாடி உட்காந்துருக்குங்க? 2 நாளா வீட்டுக்கு போனா தெரியாது, அப்படியே ஓடிடுறதுக்கு. அதுக்குதான் எனக்கு தெரியும். என்னை பெத்த ஆத்தாக்க நான் சொல்லக்கூடிய விஷயத்த முக்கியமா சொல்லு. கல்யாணமான பெண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்க குடும்பத்துக்கு இது ரொம்ப உதவும்.
நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் இந்த கல்யாணமான பெண்களுக்கு என்ன பண்றால், உங்க வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும், நிறைய பேர் நீங்க அப்பாட்டே தான் மதிக்கிறேன், பொண்டாட்டிய திருவிழா விட்டுறியா. நீ மாடுத்தவனே டெய்லி பூ வாங்கிட்டு போறியா? என் பொண்டாட்டி பூ தான் விற்குது. நீங்க வேற இன்னொரு ஏன் சொல்றது தெரியுமாமா, கட்டுன பொண்டாட்டி அப்பதான் வேலை பார்த்த அலுப்புல குறுக்கு வலிக்குதுன்னு அசந்து போய் உட்காரும். வேலை பார்த்து பாவம் நான் யாருக்கு வேலை பார்த்துட்டு அப்பதான் குறுக்கு வலிக்குதுன்னு உட்காருங்க அசந்து போய். அப்பதான் புரிஞ்சுங்க வீட்டுக்கு வருங்க, அப்படியே ஆம்பளை கத்த காட்டுவான். சரி அறிவு இருக்காரு, என்னடி ஆம்பளை வீட்டுக்குள்ள வர பொம்பளை மரியாதை இல்லாம காலை நீட்டி உட்காந்துருக்க, பொம்பளை காலை நீட்டி உட்காரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஆம்பளை வரப்ப காலை நீட்டுவியா? காலை மடக்குறி, காலை மடக்கி உட்காரு, காலை மடக்குற என்னடி அப்படின்னு அழட்டியா. யார? பொண்டாட்டிய. ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது. வப்பாட்டி எப்படி? அவ காலை தூக்கி தோல் மேல போட்டிருப்பான், இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடும்பா. எதுக்கா? நக்கிறதுக்கு. காலு மண்டை வப்பாட்டி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வாங்க. நீங்க வேற நல்லா பாருங்க, காதலிக்கிறப்ப இந்த பிள்ளைய வர்ணிப்பேன். அன்பே ஆறுயிரே, நீ செத்தா நானும் செத்து போயிருவேன், உனக்கு ரத்தம் கொடுப்பேன், உன் எச்சை நக்குவேன், மூத்தரத்தெல்லாம் குடிப்பேன். முட்டை நீ நிறைய குடிச்சு போவாடா, ஒரு நோடி வந்துடுறேன். ஏன் காதலிக்கிறப்ப அது தீட்டமா தெரியும். அதே பிள்ளைய ஒரு வருஷம் கல்யாணம் முடிச்சு ஆகட்ட, அப்புறம் போகாம இருந்து வெட்டிடுவாங்க. ஏன்னா இதுக்குதான் பழமொழி சொல்லி வச்சாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள். சித்தப்பு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான், எல்லா இடத்துலயுமே ஆண்கள் செய்யற தப்பு ஒரே ஒரு தப்பு. இந்த ஒரு தப்பை நம்ம திருத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில பெஸ்டா இருக்கலாம். ஆம்பளை செய்யற தப்பு ஒரே ஒரு தப்பு. என்னங்க தப்பு? பெண்கள்ட்ட ஒரு தப்பு கிடையாது. ஆம்பளை செய்யற ஒரே ஒரு தப்பு என்ன, இந்த தண்ணியை கிண்ணிய போட்டா நம்மளை எல்லாம் மீறி போய் வீட்டுல மோத்த அம்மாட்டு பேசுவோம். அதனால கொஞ்சம் அலப்புறைய கூட்டலாம். ஒரு நோய் எந்தா தெரியும். ஆமா, அலப்புறைய கூட்டலாம். அலப்புறைய கூட்டினா இங்க பிரச்சனை எங்க முட்டிக்கிட்டு நிக்க. இப்போதைக்கு இவன் பேசுற என்ன காரணம்? இப்போதைக்கு இவன் பேசுற என்ன காரணம்? இன்னும் கல்யாணம் முடியாத மொட்டு, அதனால நீ பேசுவ. கல்யாணம் பண்ணிப்பா, உன் நோடி கம்பு அந்த பேசவே வாய் வராது. ஏன்னா நாங்க கல்யாணம் பண்ண இப்படி தெருவில் விரிகிற வேற வழிகள் எல்லாமாமா. ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்க வீட்டுல யாருக்காவது குடிக்கிற பழக்கம் இருக்கா? வீட்டுல பொண்டாடி கூட சண்டை வருதா? நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க, குடும்பத்துல பிரச்சனையே வராது. குடும்பத்துல பொண்டாடி கூட சண்டை வருதா என்ன காரணம்? நம்ம குடிச்சிட்டு போற சரக்கு வாட பொண்டாடி ஈஸியா மூக்குல ஏறிடுது. சரி, அப்ப என்ன பண்ணணும்? வாட வராத சரக்கை வாங்கி குடிக்க கத்துக்கிறணும். ஆமா, என்ன வாட வர சரக்கு என்ன இருக்கு? எல்லா சரக்கும் வாட வரும். பிங்கு ஓட்கா, ஒயின், ரம்மு, ஜினோ, 1848, அப்புறம் என்னது என்ன சரக்கு இருக்கு? எக்ஸ்பிரஸ், ரம்மு. 5000 ரூபாய்க்கு வாங்கினாலும் வாராண்டா வருது. யாரு சொன்ன? நான் சொல்றேன், பாட்டில் விலையே 150 ரூபாய். ஆனா வாடை இட்லி கூட வராது. அப்படியா? தூக்கம் ஜம்முண்டு வரும். காது கிட்ட அணுகுண்டே வச்சாலும் அசர மாட்டேன். அது என்ன சரக்குடா? பொண்டாட்டி நாக்கில விட்டு நக்கி பார்த்தா கூட வாடை வெளியே வராது. காலையில சொல்றேன் வாங்க போறேன். கண்டிப்பா 2 பேரும் வாங்குங்க முக்கியமா. ஏன்னா அந்த நாடகத்துல குடிக்கிறவங்க இந்த சரக்கை வாங்கி குடிக்க குடும்பத்துல பிரச்சனை வராது. என்னென்ன சரக்கு தெரியுமா? 2 சரக்கு. ஒண்ணு குருண மருந்து, ஒண்ணு பால்டாயில். எதுக்கு நாட்டை எடுத்து வீட்டை எடுத்து பொண்டாட்டிய தொண்டை வண்டி? எதுக்குப்பா? எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன், இந்த கூட்டத்துல யாராவது குடிக்காதவங்க இருந்தீங்கன்னா சரி, நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு கிட்னில எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா உங்க கிட்னி இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒண்ணும் இல்லாம தான் தெரியல. எங்க ஊர்ல ஒரு நாள் ஓண்டு போயிட்டாமா. ஆமா, வாத்தியலா நெசமாத்தான். அதெல்லாம் நான் திருத்தருக்கு நான் ஒன்னும் அப்துல் கலாம் கிடையாது. நானும் ஒரு காலத்துல முள்ள மாதிரி விட்டாதான் தெரிஞ்சேன். இப்ப திருந்தி நல்லா இருக்கு. எங்க ஊர்ல இது அது கம்மாத. அதனால எது எப்படியோ நாடகம் நல்ல ஒரு நாடகம். இன்னொரு முக்கியமான விஷயம், வந்திருக்க டான்ஸ் மொரட்டு டான்ஸ். சூப்பர். குறையாது. மணிமேகலை அமிர்த சுரப்பி. அமிர்த சுரப்பி. இந்த பாத்திரத்துல எள்ளு போட்டா எள்ளு விளையாது, பணமா கொட்டும். அப்பேற்பட்ட முறையில் பாத்திரம். எப்பேற்பட்ட புள்ள நடனம் மங்க மக்க நடந்தா மயில். ஆமா, அரே பேர் குதிரை போக்கு போயிடும். இந்த எச்சிக்கல மண்டைக்கு பாரு, ஓத வந்து அடிக்கிட்டு இருக்கேன். அந்த டான்ஸ்கார பிள்ளை பேரை சொன்ன உடனே உனக்கு இந்த தூக்கம் இல்லாம போயிடும். அது உண்மைக்காங்க. பெண் என்றால் பேயும் இறங்கும். ஆனா கூலிச்சாமிக்கு எப்ப பார்த்தாலும் இறங்கிட்டே இருக்கு. நீர் போய் ஓட்டை ஆயிடுச்சு, தீபம் மாத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கு. ஓ மை காட்,
கூட்டத்துல ஒரு நரி சலசலங்குது. ஆமா, கூட்டமே நமக்காண்டி புரிய மாட்டேங்குது. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், பதில் வர கொடுத்துருவா உங்களுக்காண்டிய கொடுத்துட்டு நம்ம கைப்பட சொல்லலாம். இருந்தாலும் நமது நாட்டுக்காண்டி உழைத்த ஐயா அவர்கள் புகழை பாடிவிட்டு நம் கைப்பட சாப்பிடும். எப்படி கல்லர் மரவர் அதனுடைய ஒரு கடவுள் தான் ஐயா, அவர் கண்டனரில் பெற்ற எங்கள் மருது தான் ஐயா. கல்லர் மரவர் கடவுள் தான் ஐயா, கல்லர் மரவர் அதனுடைய ஒரு கடவுள் தான் ஐயா, அவர் கண்டனரில் பெற்ற எங்கள் தேவ தான் ஐயா. வரலாறு கண்டெடுத்த தங்கதானையா, வரலாறு கண்டெடுத்த தங்கதானையா. அவர் முக்குளத்தில் பிறந்து வந்த மருது தானையா, அவர் முக்குளத்தில் பிறந்து வந்த மருது தானையா. கல்லர் மரபராக உடைய கடவுள் தானையா, அவர் கண்டனருள் பெற்ற எங்கள் தேவதானையா. சிவகங்கை சீமையாண்ட சீவன் தானையா, அவர் தேவர் குலம் கண்டெடுத்த வைரம் தானையா. சிவகங்கை ஆண்டையிலே சீவன் தானையா, அவர் மருதூர் பாண்டியர் தெய்வம் தானையா. சிவகங்கை சீமையாண்ட சீவன் தானையா, அவர் தேவர் குலம் கண்டெடுத்த மருது தானையா. நாடு ஏடு போட்டுங்க தலைவர் யாரையா, நாடு ஓடு போட்டுங்க தலைவர் தானையா. இந்த நாட்டுக்காக வாழ்ந்து வந்த தங்கம் தானையா, மருது நாட்டுக்காக வாழ்ந்து வந்த தங்கம் தானையா. கல்லர் மரபராக உடைய கடவுள் தானையா, அவர் கண்டனருள் சென்ற எங்கள் தேவர் தானையா. நாடு ஓட்டும் நல்லவர் யாரு தானையா, அவர் காலையார பகுதியையும் கட்டு நாளையா. நாடு ஓட்டும் நல்லவர் யாரு தானையா, அவர் காலையார பகுதியையும் கட்டி நாளையா. ஊருக்காக உழைத்து வந்த உத்தமதானையா, ஊருக்காக உழைத்து வந்த உத்தமதானையா, ஊருக்காக உழைத்து வந்த உத்தமதானையா. அவர் முக்குளத்தில் பிறந்து வந்த தங்கம் தானையா, அவர் முக்குளத்தில் பிறந்து வந்த தங்கம் தானையா. கல்லர் மரபராக உடைய கடவுள் தானையா, அவர் கண்டனருள் பெற்ற எங்கள் தேவர் தானையா. ஊருக்காக உழைத்து வந்த உத்தமர் யாரையா, அவர் உக்கிரவாண்ட பெற்றெடுத்த தேவர் தானையா. ஊருக்காக உழைத்து உத்தமதானையா, உக்கிரவாண்டிய தேவர் பெற்ற தங்கம் தானையா. ஊருக்காக உழைத்து வந்த உத்தமர் யாரையா, அவர் உக்கிரவாண்டி பெற்றெடுத்த தேவர் தானையா. இந்திராணி கண்டெடுத்த தங்கம் தானையா, இந்திராணி பெற்றெடுத்த தங்கம் தானையா, பெற்றெடுத்த தங்கம் தானையா. அவர் வேலு நாச்சியார் உடனிருந்த தெய்வம் தானையா, மருதி வேலு நாச்சியார் உடனிருந்த சிங்கம் தானையா. கல்லர் மரபராக உடைய கடவுள் தானையா, அவர் கண்டனருள் பெற்ற எங்கள் தேவர் தானையா. அக்டோபர் 30 கூட்டம் கூடுதான், அந்த பசுமனுக்கு பக்தர் கூட்டம் தேடி போகுதான். அக்டோபர் 30 கூட்டம் கூடுதான், பசுமனுக்கு தேவமங்கை வணங்கி வருகிறான். அக்டோபர் 30 கூட்டம் கூடுதான், அந்த பசுமனுக்கு பக்தர் கூட்டம் தேடி போகுதான். பால்குடங்கள் கைக்குடங்கள் ஆடி வருகிறதா, பால்குடங்கள் கைக்குடங்கள் ஆடி வருகிறதா, பால்குடங்கள் கைக்குடங்கள் ஆடி வருகிறதா. எங்க ஊராண்டே பரம்பரையே முக்குளம் தான், எங்க ஊராண்டே பரம்பரையே முக்குளம் தான். கல்லர் மரபராக உடைய கடவுள் தானையா, அவர் கண்டனருள் பெற்ற எங்கள் தேவர் தானையா. வரலாறு கண்டெடுத்த தங்கம் தானையா, அவர் வாழ்க்கையை செய்வீங்க. கல்லர் மரபராக உடைய கடவுள் தானையா, அவர் கண்டனருள் பெற்ற எங்கள் தேவர் தானையா. இங்கு நகைச்சுவை நடிகரை நடத்தி கொண்டிருக்கும்
அன்பு மாப்பிள்ளை சோழங்குடியை சேர்ந்த தங்கராசு அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடி அணிவிக்கிறேன். அத்தனை பேருக்கும் பொன்னாடி வந்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் நன்றிகள் நெஞ்சாதேபுதரும் மற்றும் இந்த நாடத்திற்கு அருமையாக ஆர்வம் கொண்டிருக்கும் அன்பு மாமா சிறப்பான முறையில் நமது முக்குளத்தில் பிறந்த அன்பு மாமா செய்யாமங்கல் மண் நீதிவாய் ராமதாஸ் அவர்களுக்கு சிறந்த முறையில் இன்று மலர் மாலை அணிவித்து பொன்னாடி கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் சிறப்பான முறையில் நமது உங்கள் முன்னால் மிருதங்க கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு வந்தெடுத்து அன்பு மாப்பிள்ளை என்ன ஜெயராஜ் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். மற்றும் இந்த நாடத்திற்கு சிறந்த அமைப்பாளருமாகிய நன்மை பெற்றக்கூடிய அன்பு சித்தப்பு மதுரை ஏற்பட்ட அருகாமல் இருக்கும் பரம்பப்பட்டி மாவட்ட எஸ்பி முருகன் அவர்களுக்கு இங்கு பொன்னாடை அணிவித்து மலர் மாலை கௌரவப்படுத்துகிறார். மற்றும் இந்த நாடகத்தை தன்னால் முடிந்த அளவு கெடுக்க வந்திருக்கும் குருட்டு குத்து கூலிச்சாமிக்கு பொன்னாடை போட்டு அவனுக்கு கூட பிறந்தவங்க. ஆமா, அண்ணன் தம்பி தான். நல்லா கவனிச்சு பாருங்க. கூலிச்சாமிய பப்புனு பேசுறப்ப சும்மா தான் இருப்பேன். ஆனா பொம்பளை வந்து ஒரு குடி குடிக்கும் அந்த ஆளுக்கு. டான்ஸ் வர்றப்ப மட்டும் தெளிவு குடிக்கும். பொன்னாடத்தை கௌரவப்படுத்தி மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கு மனதார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி நன்றி. மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில நாடகத்திற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாபாத்திரம் இருக்குது. எல்லா பேரும் அவரோட பாத்திரத்தை சரியா செஞ்சோம்னா பிரச்சனை கிடையாது. ஆயால் நாடகம் சிறப்பு நாடகம். இந்த நாடகத்தை பத்தி சிறப்பா சொல்லணும். என்ன மாமா? ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான சொல்லுவாங்க. என்னது? சில பேருக்கு நல்லது செஞ்சா பிடிக்கும், சில பேருக்கு செய்ய வச்சு பாக்குறது பிடிக்கும், சில பேருக்கு செய்யறதே பிடிக்கும். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, என்னது நல்லது யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு. அந்த பிரச்சனை நமக்கு எந்தெந்த ரூபத்துல வருது தெரியும். நல்லது செஞ்சா ஒரு காலத்துல காப்பாத்து. நீங்க வேற நான் நீங்களே இந்த கொடுமையை கேளுங்க. இதுல என் மேல தப்பு இருந்தா செருப்பை கட்டி நீங்க 10 வருஷம் அடிக்க நான் ஏத்துக்க. சொல்லு சொல்லு. அப்ப வேற ஒண்ணும் கிடையாது மாமா. இந்த நீங்க எனக்கு இப்ப நீங்க நாடகம் 6 மணி அருமையா வாசிக்கிறீங்க. ஆமா. இந்த நாடகம் இல்லைன்னா உங்களுக்கு பரம்பரை தொழில் என்ன? பரம்பரை தொழில் விவசாயம் தான். விவசாயம் தானே நிறைய இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு பரம்பரை தொழில் இருக்கு. யாருக்கு வரைக்கும் தெரியாது. நாங்க சில நாட்டு வைத்தியம்லாம் ஓரளவு நல்லா பார்ப்போம். நீங்க எல்லாம் காய்ச்சல் வந்தா எங்க போவீங்க? காய்ச்சல் வந்தா ஆஸ்பத்திரி தான். நாங்கெல்லாம் ஆஸ்பத்திரி போக மாட்டோம். 4 பச்சளம் முடிக்க மாட்டோம். கசக்கி குடிச்சோம்னா காய்ச்சல் உடனே விட்டு போயிடும். இதுல நான் கொஞ்சம் விளங்காத்தனமா என்ன விட்டு ஒரு 1.5 வருஷம் இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் படிச்சு மச்சான். கோர்ஸ்டா நல்லா படிச்சேன். இந்த நாட்டு வந்து கொஞ்சம் சித்த வச்சு கொஞ்சம் ஓவரா படிச்சுட்டு என்னென்ன படிச்சிருக்கீங்களா? யாருக்கா இந்த பூச்சி வட்ட கடிச்சுன்னா விஷத்தை முறிக்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இதுல போன வாரம் எனக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்னது? எங்க வீட்டுல இருந்து ஒரு 3வது வீட்டுக்கார அக்காவுக்கு கடலை காட்டுக்கு மண்ணெண்ணைக்கு போன பொம்பளை வயக்காட்டுக்கு. நான் வீட்டுல தூங்கிக்கிறேன் மச்சான். அந்த பொம்பளை கடலை செடிக்குள்ள இருந்து ஒரு சுரட்ட பாம்பு காலில் கடிச்சிருந்துருக்குது. ஐயோ தம்பின்னு வீட்டுக்கு படுத்து கிடைக்க வந்து தட்டிருச்சு. எப்பா நீனே நாட்டு வைத்தியம் படிச்சது கேள்விப்பட்டு எப்படினாவது காப்பாத்துப்பா என்ன சொல்லுச்சு. நான் சொன்னேன், அக்கா காலை காட்டு, பல்லு கொஞ்சம் ஆழமா பட்டிருக்குது, நீ ஆஸ்பத்திரி போகும்போது கிழக்க தட்டி ஒரு மாதிரி விழுந்தாலும் விழுந்துருவேன், எனக்கு ஓரளவுக்கு வைத்தியம் தெரியும், காலை கொடுக்கான்னு காட்டி அந்த அக்காவுக்கு பாம்பு அடிச்ச இடத்துல வாயை விஷத்தை வச்சு உறிஞ்சு துப்பி அந்த அக்காவுக்கு கெட்டு போட்டு விட்டு இப்ப அந்த அக்கா நல்லா தெரியுது. முதல்ல செஞ்சு காப்பாத்துட்டேன். எனக்கு இப்ப இந்த பொம்பளை பிரச்சனையே. நல்லதான் நான் செஞ்சேன். நான் சொன்னேன் நல்லது செஞ்சா பிரச்சனை வரும்னு. இப்ப நான் நல்லா செஞ்சிருக்கேன். அந்த பொம்பளை அமைக்கிட்டு இருக்காம ஊரு ஊரா சொல்லி இருக்குது. நல்லா வைத்தியம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த நாடகம் நடிக்கிற பையன் பாம்பு விஷத்தை உறிஞ்சி எடுத்து என்ன காப்பாத்துட்டு என் உசுறு வர்றது காரணமே அவன் தான் சொல்ல. நேத்து சாயங்காலம் ஒரு சம்பவம் வந்துச்சு. நல்லா அசந்து தூக்கிட்டு ஒருத்த கதவை தட்டுங்க. அண்ணே பப்புனுக்காரன் என் உசுறு ஓங்கிட்டதான் அதுக்கு நான் சாக போறேன். என்னடா உன் பிரச்சனை சொல்றா? அந்த அக்காவுக்கு பாம்பு அடிச்சு நீ தான் காப்பாத்துறாங்க. நான் தாண்டா காப்பாத்துறேன். என்னடா அண்ணே என்னைய பாம்பு எடுத்துருச்சு, எனக்கு கிறக்கமா வருது, நீ தான் காப்பாற்ற முடியாது. நான் படிச்ச படிப்பு வெட்டியா போட மாட்டேன். ஓ உசுறு ஏன் கையில, உன்னை நான் காப்பாத்துறேன்டா. வாடா லூசு முண்டை, இத போய் லேட்டா சொல்லிட்டிய, வாடா எங்கடா பாம்பு அடிச்சு சொல்லுடான்ட்டு. அண்ணே வெளியே இருக்க உட்காந்து குஞ்சுல பாம்பு அடிச்சு வந்து உருகிட்டு சிப்பா கலப்பினால
எடுத்தே ஓட்ட முண்டை நம்ம வாயை கடிக்க திடுறாங்கடா. மாப்பிள்ள எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னால கடிச்சிருச்சுடா. இன்னமும் முணுமுணுக்குது. ஏதாச்சும் பண்ணி கூலிச்சாங்க கடிக்க சொல்லி கொஞ்சம் செட்டு கொண்டு வச்சிருக்கேன். பாத்தீங்களா, நல்லது செய்ய போய் எனக்கு எங்க பிரச்சனை வந்துச்சுன்னு ஆத்தி கோளாறு இருக்கணும். இதுக்கு தான் நல்லது பண்ணக்கூடாது. ஏன் மட்டும் பண்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவன் ஒரு ஆள் நாடகத்துக்கு எடுத்துக்கான்னு தெரியுது. 20 போட்டு நிலவனூர் ஊராட்சி எஸ் கரிசலகுளம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி சுவாமி ஆடி மாத பூஜை உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பான முறையில் நமது எஸ் கரிசலகுளம் கிராம கலையரங்கில் திருமதி லதா அண்ணாதுரை மானாமதுரை ஒன்றிய பெருந்தலைவர் அவர்கள் மற்றும் திரு AC மாரிமுத்து மாவட்ட கமிஷனர் எக்ஸ் சேர்மன் அவர்கள் மற்றும் திரு மானாமதுரை காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் இவரது மேடையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகமாக ஸ்ரீ வள்ளிதிருமணம் எனும் புராண புண்ணிய நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் முருகப்பெருமானாக பங்கேற்று நடிக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிகாமணி எங்கு சென்றால் வெற்றி சொல்லக்கூடிய சிறந்தோர் முறையில் எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செல்ல பிள்ளாக திகழக்கூடிய அன்பு அம்மா கருப்பாயிரிமான கண்டெடுத்த பொன் முருகதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் வழியில் வேடன் நிறுத்தல் ஒருத்தர் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றொரு நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கிலவாணி எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் முதன்மை செயற்குழு உறுப்பினராக பதவி வைக்கின்ற மதுரை மாவட்ட கண்டெடுத்த GM கலையரசி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றொரு நாடக கலை உலகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆகும் என்று சபதமேற்று வருவதில்லை நாடகான பேரரசு வீணாகான புயல் எனக்கு வந்திருக்க நாரதர் லேசுப்பட்ட நாரதர் கிடையாது. 8வது படிக்கிற காலத்துல இருந்து நாரத ரசம் போடுறாப்புல அந்த ஆளுக்கு. ஆமா, 8வது படிக்கிறப்ப இருந்து நாடகம் அடிக்கிறாப்புல. இப்ப நல்லதொரு முறையில ஒரு ஸ்கூல்ல வாத்தியாரா பிஎட் படிச்சு நல்லா ஒர்க் பண்ணிக்கிறாப்புல. சரி, இந்த அளவுக்கு மெமரி பவர் பார்க்கலாம். அப்பேற்பட்ட எப்படி பேசுற விஷயம் என்ன செக் பண்ணி பார்ப்போம். அப்பேற்பட்ட முறையில் சிறப்பாக வருவதற்கும் அன்பு மாப்பிள்ளை நமது மதுரை மேலூர் மாநகரம் அருகாமல் இருக்கும் செம்மினிப்பட்டி மாநகர கண்டெடுத்த ஜெயபாரதிபன் அவர்கள் நாரதன் அந்த கலாபுராணை காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் DM சவுந்தரராஜனோ நாடக கலை உலகத்தில் TMS என்று அழைக்கக்கூடிய அன்பு மாமா நமது செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாக KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மணிப்பின்பார். ஆடி முகனி ஆதி முதலானவனி ஆனை வயிற்றோனை பக்தர்களை காப்பவனே மூலப்பொருளே முத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா இந்த ஏழை முகம் பாருமையா பிள்ளையார் கோவிலுக்கு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு சொல்லுமப்பா பூஜை
அன்பு மாமா அவருக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கு எந்த ஒரு பாடல் பாடினாலும் உறுதுணையாக மிருதம் வீசக்கூடிய அன்பு பாசமிகு மாப்பிள்ளை நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மாநகரம் அருகாமல் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கு. அதுல மாப்பிள்ளை வந்து சிறப்பா தனது பாத்திரத்தை எடுத்து சிறப்பாக நடத்துவார். உங்க கதாபாத்திரம் சொல்றீங்க, பேச்சாற்றலையும் சரி, நல்ல துடிப்புலையும் சரி. ஆமா, உனக்கு தெரியாததான் பின்னாடி சொல்றேன். நாடக கலை உலகத்தில் சிறப்பாக பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு வாத்தியார் நமது ஊர் அருகாமல் இருக்கும் அரசு குலம் மாணவர் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய அன்பு ஆரோக்கிய மாப்பிள்ளை நம்ம சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் மாணவர் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் அப்படின்னுள்ள மனதார்ந்த நன்றி. அதற்கு இங்கு ஆர்டர்ஸ் கொடுக்கும் அன்பு சித்தப்பு நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் பரம்பப்பட்டி மன்னர் எடுத்த எஸ்பி முருகன் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடும்
சரி, இப்ப எல்லா பேரும் அவங்க திறமையை காட்டாங்க. அடுத்த ஒருத்தர் பேரை சொல்ல போறேன். இப்ப என்ன திறமையை காட்டுறா பார்ப்போம். இந்த நாடகத்திற்கு இந்த போட்டாரு இங்க காதை அத்தை விட்டு எல்லா பேரும் தாளக்கார மாதிரி இப்படியே போட்டு விடுறாங்க. தாளத்தை இசையை காத்து கொண்டிருக்கும் கால லய சுருதி கலைஞர் போடுறாங்க லயத்தோட இருக்கணும். அப்பேற்பட்ட முறையில் இங்கு தாளம் மட்டும் போட வந்திருக்கும் சீன் அமைப்பு ஜெயராஜ். யாரு அப்படியா? டிரைவர் அண்ணனுக்கு நன்றி, மாணிக்க அண்ணனுக்கு நன்றி. இந்த முண்டை என்னைக்கு சீன் ஓத வந்தவன் எப்படி கட்டுவேன் அந்த பரமப்பட்டி பாடுற கண்டெடுத்த எஸ்கே குருட்டு குத்து கூலுச்சாமி இவர்கள் மடியில் தாளம் சொன்ன எல்லா பேர் மேலேயும் தாளத்தை போட்டு ஏற்க கூடாது. எல்லாரும் ஊருமே டைலாக் பண்ண கூடாது. நம்ம ஊர் நல்ல பெருங்கொண்ட ஊர். எல்லா பேரும் எப்படி எப்படி வாச்சாங்க. நீ தாளம் போடுற இல்ல, உன் தாளத்துக்குன்னே துண்டா ஒரு பாட்டே இருக்கு. நான் அந்த பாட்டை பாடுறேன், நீ நல்ல ஆம்பளை அந்த பாட்டுக்கு தாளத்தை மட்டும் போடு. சரியா போட்டா ஏத்துக்குருவோம். நீ உண்மையான தாளக்காரங்க. தோட்டுக்கட்ட ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொல்லு. இதுதான் அவனுக்கு தெரியும், வேற அது எதுவும் தெரியாது. இந்த நாடகத்தை பாக்குறவங்க விடிய விடிய பாருங்க. இந்த பாட்டுக்கு இதுதான் தாளம்னு எல்லா பேருக்கும் தெரியும். ஆனா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்க எப்பேற்பட்ட பாட்டா பாடலும் இந்த முண்டை தான் முடிஞ்சிருக்கேன். ஒன்னையும் மொசக்காவையும் ஒரு வீட்டுல வைக்கிறப்போ ஆளு மண்டை. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் பரிமாறி அன்புகளுக்கும் முக்கியமா சமையல் செய்த அன்பு உள்ளவர்களுக்கு மனதார்ந்த நன்றி. நன்றி வணக்கம் வணக்கம். ஏன்னா உப்பிட்ட வரை உள்ளவர் நினைக்கிறேன். சைவத்துல இருந்து அசைவத்துல இருந்து எல்லாத்தையும் வேணும்னு வச்சுக்காக இப்ப குடிக்கிறதுக்கு டீ இல்லாம பாதாம்பால் முதற்கொண்டு ஏற்பாடு பண்ணி குடும்பத்திற்கு நன்றி. ஏன்னா இப்பேற்பட்ட டீ காபி உபயம் மிக அருமையாக பாதாம்பால் உபயம் செய்து கொண்டிருக்கும் நமது டி கந்தசாமி உமாபதி அன்பு குடும்பத்தார்களுக்கு மனதார்ந்த நன்றி. நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாடகத்தை இங்கு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய சிறந்த யூடியூப் சேனல் எது சென்றாலும் வெற்றி மசூடைய கிராமத்து மேடை அன்பு அண்ணாவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை உள்ளவனும் நல்லதை மட்டும் போடுங்க, கெட்டதை ஒதுக்கி விட்டுருங்க. ஏன்னா இதனால என் பொண்டாட்டி இதை கொண்டே அடிக்கிறான், செருப்பை கட்டி அடிக்கிறான். செருப்பிட்டு அடிச்சா கூட பக்கத்துல பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரிகளும் சேர்ந்துக்கிட்டு அடிக்கிறாரு. புதுசு புதுசா டான்ஸ் வரவும் வேண்டு கட்டி பிடிக்கிறாங்க. ஏங்க நான் என்னங்க பண்றது, புதுசா பழகிறப்படே நான் அப்படிப்பட்ட கொஞ்சம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. இதை யூடியூப்ல எடுத்து போட்டா இதை என் பொண்டாட்டி யாரி பார்த்துருந்துருக்கா. சரி பார்த்துக்கிட்டு அமைக்க விட்டு இருக்க வேண்டியதானே. வீட்டுக்கு போற தூக்கிக்கிட்டு அடிக்கிறாமா சப்பு சப்புன்னு விளக்க மாத்த கொண்ட விளக்க மாத்தட்டேன் வரையா வீட்டுக்கு. ஆனா அடி நாள் அடி உங்க விட்டு அடி எங்க விட்டு அடி இல்ல, ஊரு பட்டு அடி அடிச்சு ரோசப்பட்டு உக்காம இந்த மானங்கட்ட ஊசுல நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுந்து வீட்டுக்குள்ள போய் பேன்ல கவுத்த மாடி தொங்கிட்டு. ஆமா பேன்ல கவுத்த மாடி தொங்கி 1.5 மணி நேரம் தொங்கி என் நாக்கெல்லாம் வெளியே தள்ளிருச்சு. ஆனா உசுறு மட்டும் போகல. 1.5 மணி நேரம் தொங்கி இருக்கு போகலையே. ஏன்னா நான் தூக்குல தொங்குன பேனு டேபிள் பேனு பேனை போட்டு படுத்து கிடந்திருக்கேன். ஏன்னா விளக்கம் நான் இப்படி தொங்குறத பார்த்து புடிச்சாக்க வச்சுட்டேன். ஆமா இந்த யூடியூப் சேனல் கொடுக்கும் ஆண்டார் கொட்டார் மாணவர் எடுத்து அன்பண்ணா கிராமத்து மேடை அன்பண்ணா யூடியூப் சேனல் மாணவர்கள் கண்டெடுத்து அன்பண்ணா அவர்களுக்கு இங்கு பொன்னாடி எடுத்து புனரும் சுடப்பெயர்கள் மற்றும் இங்கு ஒளி என்று ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஒளிவிரிக்கு நிலையத்தாரின் உரிமையாளர் அன்பண்ணா அவர்களுக்கு இங்கு பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நோட்டு சுபயம் சி பழனிவேல் ராஜன் எஸ் கரிசலகுளம் இருப்பு மதுரை என்று தெரிந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக வருக. இப்படிக்கு மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞர் பேரவை மற்றும் எஸ் கரிசலகுளம் கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்புமாக திகழக்கூடிய அன்பு சித்தப்பு பரமப்பட்டி மாநகரத்தை எஸ்பி முருகன் ஆளுநர் தெரிந்து கொண்டு இந்த நாடகத்திற்கு நாட்டிய நாடகத்தை கொடுக்க நடன மங்கை நடன ரோசா மொட்டு லாலா கடல் லட்டு மதுரைக்கு வந்தப்போ பூச்சிட்டு மாடா இருந்துச்சு, இப்ப பெருமாடு வர்க்கமா ஆயிடுச்சு. ஏன் அப்படி ஆயிடுச்சு? துடிப்பா ஓடுது வண்டி, துடிப்பு இருக்கா? ஆமா, எந்த ரேசரி விடுங்க அடிச்சு முதலா போயிட்டு இருக்கு. ஆமா, மேட்டு வெள்ள பார்க்காம தாவி தாவி போகும் மணி. அப்பேற்பட்ட முறையில் நடன மங்கை திண்டுக்கல் கட்டடத்தை சிட்டு சிறப்பான முறையில் நடனமான காத்துக் கொண்டிருக்கும் மணி மேகலை அவர்கள் நீ எங்கே
பொம்பளை பிள்ளைக்காண்டி இப்படிலாம் நாங்க சொல்லட்டு பாடுறீங்க. ஆமா நீ எங்கன்னா உள்ளதான் இருக்கு போக வேண்டியதானே. வேணாம் நீ பாத்துக்க அப்ப காலையில விடு. நமக்கெல்லாம் பிறக்கிறோம் தருக்கேன் பாரு. அதனால பாப்பா பாரு சொல்லி பிடிச்சாலும் பப்புடு என் பேரை சொல்லிட்டு நான் போயிட்டு இந்த புண்ணிய விஜயை அழைச்சு வரேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புடுக்கார மூஞ்சியவே பார்க்க உங்க எல்லாருக்குமே எரிச்ச மயிராக இருக்கும். போயிட்டு அனுப்பி விட்டுரு. ஐயா உங்கள் முன்னால் பப்புடாக எடுத்துக் கொண்டு போல் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் மீவி முத்துவேல் அவரது திசைப்புள்ளியமாகி அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமைக்கும் சோழங்குடி என்ற கிராமத்தை சேர்ந்து ஏஎஸ் தங்கராஜ் ஐயா பவுன் என்று உங்கள் முன்னால் நிலையப்படுகிறேன். நன்றி. போல நாடகம் நல்லபடியா விடிய இருந்து பாருங்க. ரொம்ப சந்தோஷம். அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு மனதார்ந்த நன்றி. என்னை பெற்ற ஆத்தாக கோடி புண்ணியம். அப்படியே விடிய உட்காந்துருக்கத்தான் நல்லா இருப்பீங்க. நாடகத்தை பார்க்காம பப்பு டான்ஸோட யாராவது வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்க. நேரம் கோயிலுக்கு போய் உங்களை மண்ணவாரி தூத்துறவே நானாத்தான் இருப்பேன். நீ செஞ்சாலும் செய்வாண்டிக்கு ஒரு ஆத்தா செஞ்ச. அதனால அந்த புண்ணிய வழியை வெளியே விட்டுருவோமா? நான் போயிட்டு ஆமா ஸ்நாக்ஸ் நடிகர் மொழியில் அன்பளிப்பாக வழங்கியிருக்கும் அமிர்த பாண்டி திருப்பதி அன்பு குடும்பத்தார்களுக்கு அமிர்த பாண்டி திருப்பதி ஒரு குடும்பத்தார்களுக்கு நல்லதொரு முறையில் நன்றிகளை நாங்கள் நெஞ்சார் தெரிவிக்கிறோம். ஏன்னா எல்லாமே ஸ்பான்சர் தான். அன்பானவருக்கு சொந்தம். ரொம்ப நன்றி. அந்த அளவுக்கு மனம் இருக்கு பாத்தீங்களா? எதையும் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா இருக்கு. அதனால கோடியும் இருக்கு. கோடிக்கணக்கில் பதிச்சு வச்சுக்கிட்டு எவனுக்கு அன்பளிப்பு வச்சு ஒத்த ரூபாய் செலவிக்க மாட்டேன். ஆமா யாருமே 5 பைசா கூட இருக்காது. அவதான் அன்பளிப்பு கொடுப்பாங்க. அம்புட்டு கள்ள நோட்டு அவனா அடிச்சு தரேன். நான் போயிட்டு அந்த புண்ணியவதிய எப்படி பாத்தீங்கன்னா போயிட்டு வருவா. அதனால டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா சித்தப்பா. இது டைட்டான காதலப்பா. ரொம்ப வெயிட்டான காதலப்பா. அஸ்தரிக்கா ஓகா அஸ்தரிக்கா ஓகா. எங்கயா தொலைச்ச? எப்பயா தொலைச்ச? எதா தொலைச்ச? எதை தொலைச்ச? அப்படியா நல்லா தொலைப்ப. உதயம் கேட்டரு
சீடர்கள் தங்கிடும் ஜாடையிலே ஜோதிக்கு நம்பிற மாதிரி சந்தன சோழியிலே சாமத்தை வேலையிலே தங்கிடும் ஜாடையிலே தன்னந்தனியாக தைரியமா வந்த சங்கதை என்ன உள்ள அடி சங்கதை என்ன உள்ள நம்பிற மாதிரி சந்தன சோழியிலே சாமத்தை வேலையிலே தங்கிடும் ஜாடையிலே எங்க தெய்வம் ராமலிங்க
ஆ